பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த ஒரு நாளிலும் விசேஷமாக நமக்கு இந்த காலை வேளையை கூட்டி தந்து சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்கும் அவருடைய பரிசுத்த வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் தந்த இந்த வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடலை 67 போற்றி துதிப்போம் என் தேவனே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பரிகரமான புயலின் கொடிய மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாற்றும் சேர்த்தழைத்த அன்றை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாற்றும் சேர்த்தழைத்த அன்றை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஜீவமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யூதாந்தரி போன்ற சோதனையும் சொந்தமென்று ஆத்தின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆத்தின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஜீவமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி
ஏற்றி மகிழ்ந்திடுவே. தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாத்தி என்னை அவர் கையில் இருந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாத்தி என்னை அவர் கையில் இருந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் பிச்சைக்குமார் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியின் மணமக்களாய் எங்களை கடவுளுடன் கண்ணோக்கி ஆசீர்வதித்து நித்தமும் காத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தந்தை, இந்த நாளிலும் கூட சகோதரர்களாக ஒன்று கூடி இந்த ஞாயிறு ஆராதனையிலும் கூட உலகத்துக்கு விளக்கப்பட்டவர்களாக தகப்பனே, எங்களுடைய மாம்சத்துக்கு விலகினவர்களாக எங்களை ஒன்று கூட செய்து நாளிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை கேட்பதற்கு எங்களை ஒன்று கூட செய்த உடைய மகாபரி இரக்கத்துக்காம் கிருபைக்காம் நன்றி செலுத்தும் தாப்பனே. தாப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை விசேஷமாக வழிநடத்தி வருகிறீர். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக தாப்பனே, சத்தியத்திற்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்து நாங்கள் அதற்காக ஜீவிக்கவும் அதற்காக ஓடவும் தேவையான ஞானத்தையும் புது பரிசுத்தாவையும் நீதாமே வழிநடத்தணுமா ஜீவிக்கிறோம். அதை போல தாப்பனே, இன்றைய நாளும் நாங்கள் கேட்கிற பாடத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி தாப்பனே கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி மரண பரியந்தம் உண்மையுள்ளதாக இருந்து நீர் எதற்காக எங்களை அழைத்தீரோ அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக, உலகத்திற்கு விளக்கப்பட்டவர்களாக, மாம்சத்திற்கு விளக்கப்பட்டவர்களாக எங்களை நாங்களே முழுமையாக அர்ப்பணித்து நாங்கள் இன்றைய நாளும் கேட்கக்கூடிய அந்த சத்தியத்திற்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்து நீர் எதற்காக எங்களை அழைத்தீரோ அந்த அழைப்பின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி நீர் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி எங்கள் ஓட்டத்தை முடிக்க கிருபை தருவனுமாய் இந்த மன்றாட்டுகள் யாவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ஜீவாதிபதியுமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் உம்மை கெஞ்சி இறஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நமது விசுவாசம், தாம் ஒருவராய் சாவாமி உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசமான தேவனுடைய சர்வர்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரமாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசத்தில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர்கள் நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத
நம்முடைய நீதியுள்ள அச்சாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அச்சாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வயசிலே ஒப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனிலே வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்ந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அளிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதுகாடியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவரு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் சந்தானம் ராஜ்குமார் அவர்கள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் சம்பத் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா பசியாலும் இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். விளக்கம்: பசியாலும் தாகத்தாலும் வருந்துகிற மக்களுக்கு பரம ஆகாரத்தை நாம் வழங்க எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இவ்விதமே நாமும் அதிகமாக முற்காலங்களிலும் இப்பொழுதும் களைப்பாற்றப்பட்டு பலப்படுத்தப்பட்டு வருகிறோம். ஏற்ற காலத்தில் இவர்கள் போஷிக்கப்படாவிட்டால் வழியிலே சோர்வடைவார்கள். விசுவாச வீட்டாருக்கு தேவையான சகலமும் நம்மிடத்தில் உள்ளன. இது அவ்வப்போது தரப்படாவிடில் அவர்கள் நிலைத்து நிற்கக்கூடாமல் சோர்வடைந்து போவார்கள். நம் சக்திக்கு ஏற்றாற்போல் நமக்கு அருளப்பட்ட சத்திய அறிவை தன்னயமாக வைத்துக் கொள்ளாமல் சகலரும் அதில் பங்கு பெறச் செய்ய வேண்டும். இது தேவனுடையதென்று மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை அதிகமாக நாம் பெறுகிறோம். ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்கள். ஒன்று தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 10 வரை. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படியப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நாளுக்குரிய காலை தியானம். என்னுடைய அதிகாலை தீர்மானம். என்னுடைய அதிகாலை சிந்தனையில் விருப்பம் என்னவெனில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பழையினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற தெய்வீக அழைப்பை நினைவு கூர்ந்து நான் தீர்மானிப்பது என்னவெனில், என்னை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவனாகிய நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றி தொடர்ந்து என் மாம்சத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்வதனால் பரலோக சுதந்திரத்தை என் இரட்சகரோடு சுதந்திரிப்பேன். நான் எல்லோரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மையுள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன். நான் என் சுய கீர்த்தியையும் கணத்தையும் தேடாமல் மகிமையையும் கணத்தையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துவேன். என் உதடுகளினால் நான் தேவனை ஜாக்கிரதையாக கணமணுவேன். என் வார்த்தைகள் எல்லோருக்கும் மிருதுவாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி முயற்சி செய்வேன். நான் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் பெரிய காரியங்களில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க நாடுவேன். தெய்வீக பாதுகாப்பில் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும் தெய்வீக கிருபையில் நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயமுள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரத்தையும் எல்லா அதிருப்தியையும் எல்லா சோர்ந்து போகுதலையும் முற்றிலும் இருப்பேன். என் வாழ்வில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை குறித்து நான் முறுமுறுக்கவோ தள்ளிப்படையவோ மாட்டேன். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுப்பதற்காக வெள்ளூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ஜோஸ்வா மற்றும் அவருடைய மனைவியும் நம்முடைய அன்பு சகோதரியுமான பெர்சியா அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய கிருபையினால் நாம் இந்த ஆராதனையிலே தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், கழுதை உள்ளே வர அனுமதிக்க கூடாது. கழுதை உள்ளே வர அனுமதிக்க கூடாது என்ற தலைப்பிலே தேவ செய்தி கொடுக்கும்படி சகோதரர் ஜோஸ்வா அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெருமை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினாலும் வாழ்த்துக்களை அன்பையும் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அடியன் சார்ந்திருக்கிறதான வெள்ளூர் எக்லிஷியாவில் இருக்கிற சகோதர சகோதர அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்கிறோம். தேவனை சித்தம் இருந்தால் உங்களுடைய வாழ்த்துக்கள் கூட அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம பார்க்க போற செய்தியின் தலைப்பு சகோதரர் சொல்லியிருக்காரு. அந்த தலைப்பு எங்கிருந்து, அது ஒரு தலைப்பு இல்லை, நம்ம எப்படி எடுக்கிறோம்னா ஒரு 5 ரீபிரிண்ட்ஸை நம்ம கம்பைன் பண்ணி, சகோதரர் எழுதின ரீபிரிண்ட்ஸ் ரைட்டிங்ஸ்ல இருந்து கம்பைன் பண்ணி நம்ம ஒரு பாடமாக இங்க தயார் பண்ணியிருக்கோம். ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 5899, 5929, 5934, 5561, 556. இந்த 5 ரீபிரிண்ட்ஸ்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இன்றைக்கு ஒரு வேத பாடத்தை நம்ம பார்க்கலாம். சகோதரர் சொன்ன விதமாக இந்த பாடத்தினோட தலைப்பு என்னன்னு கேட்டா, டு நாட் லெட் த டாங்கி இன். கழுதை உள்ளே வர அனுமதிக்க கூடாது. டு நாட் லெட் த டாங்கி இன். என்னவா இருக்கும் சப்ஜெக்ட்? கழுதைக்கும் இந்த என்ன சம்பந்தம்? ஓகே, நம்ம இதை பார்ப்போம். ஆக்சுவலா இது ஒரு கதை. கதையிலிருந்து ஒரு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்களா? இந்த பிக்சர்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு பிளாக் ஸ்மித், கொல்லன் தமிழ்ல, ஒரு கழுதை. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனி படர்ந்த ஒரு நாள், ஒரு காலையில் நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு கொல்லன் அவருடைய பட்டறையில வேலை செஞ்சுட்டு இருப்பார்ல, பட்டறையில வேலை செஞ்சுட்டு இருக்க பல்லனோட இது எப்படி இருக்கும்? சூடா இருக்கும், தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த டைம்ல வெளியே இருக்கிற ஒரு கழுதை என்ன சொல்லுது அப்படின்னா, அதோட மூக்கை மட்டும் லைட்டா உள்ள விடுது. மூக்கை மட்டும் லைட்டா உள்ள விட்டுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை கவனிச்சாரு கொல்லன். கவனிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஓ வெளியே போ அப்படின்றாரு, கெட் அவுட் அப்படின்றாரா.
அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, பா உனக்கு மனசாட்சியே இல்லையா, வெளியே எவ்வளோ குளிருது, நான் வெறும் மூக்க மட்டும்தானே உள்ள விடுறேன், அது உனக்கு பொறுக்கலையா, கொஞ்ச நேரம் விட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும் போது இந்த கொல்லன் சரி பரவாயில்லன்னு விட்டுறாரு. கெட் அவுட் தவிர வேற எதுவும் அவர் சொல்லல. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு, அதே கழுதையோட தலை மூக்கில்ல இப்ப என்ன வந்துருச்சு, தலை உள்ள வந்துருச்சு. தலை உள்ள வந்தாலும் மறுபடியும் அந்த கொல்லன் பாக்குறாரு, கவனிக்கிறாரு, மறுபடியும் என்ன சொல்றாரு, கெட் அவுட். அந்த கழுதை திரும்பி அதே ஆன்சர் தான் கொடுக்குது. கொஞ்சம் காத்து நல்லா சுவாசிச்சுக்கிறேன், எனக்கு வெளியே ரொம்ப குளிருது, தலை மட்டும்தான் நான் உள்ள விடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கேக்குது. அவரு எதுவும் சொல்லாம அப்படியே விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த கழுதையோட பாதி உடம்பு உள்ளே வந்துருச்சு. அப்படியே நவுந்து என்ன பண்ணுதுன்னா உள்ளேயே வந்து நின்றுச்சு. சரிங்களா? அப்படி நிக்கும் போது திரும்பி அந்த கொல்லன் பாக்குறாரு. கொல்லன் பார்த்துட்டு என்ன பண்றாரு, ஐயோ உள்ளே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டோட்டலா அவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. திரும்பி என்ன சொல்றாருன்னா கெட் அவுட் அப்படின்றாரு, வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. அவரு அந்த அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா சேம் ரிப்ளை பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா முழுசா உள்ள வந்து கழுதை என்ன பண்ணுச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு அப்படின்னா கெட் அவுட்னு சொல்ற மாதிரி எட்டி ஒரே உத அந்த கொல்லனை. அந்த கொல்லன் என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே போய் விழுந்துட்டாரு. இப்ப யார் உள்ள இருக்கா, யார் வெளியே போயிட்டா? கழுதை ஃபுல்லா உள்ள வந்துருச்சு, கொல்லன் மொத்தமா வெளியே போயிட்டாரு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம இதுல எப்படி கம்பேர் பண்ணணும்னு கேட்டோம்னா, இந்த கழுதை இருக்கு பாத்தீங்களா, இந்த கழுதை நம்மளுடைய பழைய மனுஷன். சரிங்களா? இந்த கழுதை வந்து ஒரு பழைய மனுஷனை நம்ம அடையாளப்படுத்தலாம். இந்த கொல்லன் இருக்காரு பாத்தீங்களா, பிளாக் ஸ்மித், இது வந்து புது சிருஷ்டி. எப்படி இதை நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இந்த பழைய மனுஷனாகி இந்த ஒரு டாங்கியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விட என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்மளுடைய புது சிருஷ்டியே டோட்டலா என்ன ஆயிருது, அவுட் ஆயிருது. பாத்தீங்களா? இப்ப நம்ம இதை வந்து எப்படி நம்ம பைபிள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா, எதை நம்ம வந்து அனுமதிக்கிறோமோ, எதை நம்ம விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம பழைய மனுஷனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இடம் கொடுத்தா எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், நீ இதைத்தான் படிக்கணும், நீ எவ்வளவு நேரம் தான் வந்து என்ன பண்ணும் பைபிளுக்கு கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். எதை படிக்கணும், எதை செய்யணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், எதுக்கு வந்து செவி கொடுக்க முடியாதுன்னா நம்மளுடைய புது சிருஷ்டி அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். பழைய மனுஷனுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட கண்ட்ரோல்ல தான் நம்ம இருந்தே ஆகணும். அந்த அளவுக்கு அந்த ஒரு வீரியத்துல அது செயல்பட ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு புது சிருஷ்டியின் விதைகளை நம்ம விதைக்க ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த பழைய மனுஷன் அப்படியே ஓரமா எடுத்து உட்கார வச்சுட்டு புதிய மனுஷனுடைய எல்லா சிந்தனைகளும் நமக்குள்ள வந்து அதோடைய காரியங்கள் நமக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பழைய மனுஷனை டோட்டலா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாச்சு, கண்ட்ரோல் பண்ண விட்டுட்டோம். பழைய மனுஷனோட நியாயமான ஒரு கேள்வி என்னவா இருக்கும், ஒரு வாதம் என்னவா இருக்குன்னு கேட்டா, ஏன்பா நீங்க தானே இத்தனை வருஷம் எனக்கு அனுமதி கொடுத்த, இப்ப வந்து டக்குன்னு வெளியே போன்ற, எப்படி நான் போறது, சொல்லுமா சொல்லாதா? அப்ப புது சிருஷ்டியாகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அது சொல்லுதுன்னு பரவாயில்ல, அந்த கொல்லன் பண்ண மாதிரி சரி சொல்லிட்டு போ பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டோம்னா நம்மளவே அது எட்டி வெளியே உதச்சு நம்மளுடைய புது சிருஷ்டியை மொத்தமா கொலை பண்ற அளவுக்கு போயிடும். இப்ப நம்ம ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 மற்றும் 8. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இதுல பாக்குற மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல தான் இந்த ஒரு பாடம் மூவ் ஆக போகுது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியங்கள் தான் இதெல்லாம். ஸோ நம்ம இதை வந்து எப்படி நம்ம மூவ் பண்ண போறோம்னா, நிறைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இதுல பார்த்து நம்மளை இதுல சம்பந்தப்படுத்தி பார்த்து ஒரு விதைக்கிறது அறுக்கிறது அப்படின்றது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா அப்ளை ஆகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம மத்தியிலே எடுத்துக்கலாமே, நம்மளுடைய எக்லீசியாலே எடுத்துக்கலாமே. ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு சகோதரி வந்துட்டு
தங்களுடைய எல்லா வேலையும் டோட்டலா முடிச்சுட்டு சாயந்தரம் வந்துட்டு படிக்கலாம், பர்சனல் ஸ்டடி பண்ணலாம்னு உட்கார்றாங்கன்னு வைங்களேன். அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, அவங்க நாள் பூரா வேலை செஞ்சிருப்பாங்க, ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா? என்னதான் வந்து உட்காரலான்னு சொன்னாலும் டயர்ட்னஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த டயர்ட்னஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, சரி இந்த ஒரே ஒரு டைம் மட்டும், இந்த ஒரு டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் போன் பார்த்துட்டு வந்துடலாமே, ரிலாக்ஸா இருக்கும்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போன் எடுப்போம். போன் எடுப்போம். போன் எடுத்து என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்துல பார்த்து வச்சிருவோமா? என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அந்த கழுதை மூக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலை உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு வந்தோமோ அதவே மறந்துட்டு போனை ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிருவோம். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, நம்ம மாம்சத்துக்குன்னு விதைச்சு என்ன ஆகுதுன்னா, நம்ம டோட்டலா நம்ம எதுக்கு வந்தோன்ற கான்செப்டே மறந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே சோர்வாக்கிறோம். இது என்ன ஆகும் நாளுக்கு நாள்? இப்ப டே 1 பண்றோம், டே 2 அதே சகோதரிக்கு அதே மாதிரி ஒர்க் இருக்கும், அதே மாதிரி சாயந்தரம் வருவாங்க, உட்காருவாங்க, என்ன ஸ்கெடியூல் போட்டிருப்பாங்க, உட்காருவாங்க, மறுபடியும் சோர்வா இருக்கும், மறுபடியும் போன் எடுப்பாங்க, மறுபடியும் இதே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். டே 3 போகுது, அதே மாதிரி சோர்வு, அதே மாதிரி. இப்படி ஆகுதுன்னா இது ஒரு பேட்டர்னா மாறிடுதா? பேட்டர்னா மாறி என்ன ஆகுது? இப்ப அவங்கனாலேயே அதை மாத்த முடியாத அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? இப்ப இதுவே அதே சகோதரி இல்ல இல்ல இது தப்பு எடுப்பாங்க, போனை எடுத்துட்டாங்க, இல்ல இது தப்பு, நம்ம என்ன பண்ணணும்? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல, ஒரு பேரா இல்ல ஒரு பேஜ், ஏதோ ஒரு நம்ம ஆர்டிகிள்ஸ்ல ஏதோ ஒரு பேஜ் படிச்சாங்கன்னா, அதை ஒரு பழக்கமாக்குனாங்கன்னா என்ன ஆகும்? அது பழக்கமாகி இந்த போன்ன்றதையே அந்த நேரத்துல மறந்துருவோம். அப்ப இது ஒரு பழக்கம் நம்ம செட் பண்றதா இல்லைங்களா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளுடைய எக்லிஷியால நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சகோதரர் இருக்காரு, சகோதரியே இருக்காருன்னு வைங்களேன். அந்த சகோதரர் இப்ப இந்த மீட்டிங் முடியுது, சர்வீஸ் மீட்டிங் முடியுது. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதர் பீன்ற இன்னொரு பிரதர் வந்து என்ன பண்றாருன்னா, பிரதர் ஏவ போட்டு கண்டபடி திட்டுறாரு, செம்மையா திட்டிடுறாரு எல்லாருக்கும் முன்னாடின்னு வைங்களேன். பிரதர் ஏவோட ரியாக்ஷன் ஒரு வேலை, அது எப்படி நீங்க என்ன திட்டலாம்? நான் அப்படி பண்ணவே இல்லையே, நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே டிஃபெண்ட் பண்ணாருன்னு வைங்களேன். அது அவருக்கும் சரி, அந்த பிரதர் பிக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி ஒரு எக்ஸாம்பிளா இருக்குமா? என்ன நடக்கும் அங்க? அங்க என்ன நடக்கும்? அந்த ஒரு சினாரி எப்படி இருக்கும்? சண்டை, சச்சரவு, பிரிவினை ஆயிடுமா? என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியாது. இதுக்கு திட்டினாருன்னு பிரதர் பிக்கும் புரியாது, பிரதர் ஏன் அப்படியே திட்டிட்டே இருப்பாருன்னு வைங்களேன். இதுதான் அங்க நடக்கும். ஒருவேளை அதே பிரதர் என்ன பண்றாருன்னா, திட்டுற பிரதரை பார்த்து எதுவுமே சொல்லாம மனத்தாழ்மையா பரவாயில்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாருன்னு வைங்களேன். என்ன ஆகும் அந்த இடத்துல? என்னடா இப்படி திட்டுறாரு, பிரதருக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவ பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அங்க வருதுன்னு வைங்களேன். அதுதான் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். அந்த ஒரு விஷயம் விதைக்கப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் டோட்டலா நிராகரிக்கப்படும் இல்லைங்களா? சோ அந்த நேரத்துல அவர் என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, தாழ்மை, தனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த கனிகள் வேலை செய்யுது அப்படின்றத எப்படி என்ன பண்றாரு? அவர் நிரூபிச்சு காமிக்கிறாரு. ஆவிக்குரிய கனிகள் ஒருத்தருக்குள்ள டெவலப் ஆச்சுன்னா அது எப்படி வெளிப்படும்? சாந்தம், மனத்தாழ்மை, ஒருத்தர்கிட்ட பொறுமையா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வெளிப்படும் நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து நம்ம மத்தேயுல எப்படி படிக்கிறோம்? நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 8. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கு என்ன நடக்குதோ, நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா நம்முடைய புது சிருஷ்டி, ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். எதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா, நம்மளுடைய வார்த்தை, நம்முடைய செயல், சிந்தனை எல்லாத்துக்குமே யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? இதாவகி தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும்னு பாக்குறோம். ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குதுன்னு? ஏன்னா மற்ற உலகத்தாருக்கு கிடையாதா? உலகத்தாருக்கு இருக்கு, ஆனா இப்ப இல்ல, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பட் இப்ப யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, புது சிருஷ்டியா அழைக்கப்பட்ட நமக்கு. புது சிருஷ்டிகள் அப்படின்னா யாரு? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வகுப்பார். எங்க இருந்து? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். எதுக்காக? சும்மாவா? இல்ல, பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தா எப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்றத நம்ம ஒரு பிக்சர் பண்ணி காமிக்கணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்படி நம்ம பேசுறோம் இல்லையா? இப்போ கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை மத்தியிலேயே வச்சுக்கோமே, காட்டாம இருந்தா அது மற்ற புது சிருஷ்டி எப்படி இருக்கும்?
அந்த ஒரு நிலைமையே பரிதாபமா இருக்கும் இல்லைங்களா? அந்த சகோதரர் நினைச்சு பரிதாபம் தான் பட முடியும், ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புது சிருஷ்டி தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி புது சிருஷ்டி அழைக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எப்படி சொல்றதுன்னா பிரிவிலேஜ் அப்படின்னு பார்த்தா என்னென்ன பிரிவிலேஜ் பாக்குறோம்? 1 பேதுரு 2:9 படிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சரி, இந்த மாதிரி வசனம் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குல்ல. எப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சோசன் ஜெனரேஷன் இல்லையா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஸோ நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு கிங்ஷிப்க்கு போறோம். எங்க? அந்த ராயல் பிரீஸ்டுட் அங்க போய் நிக்க போறோம். அப்படி நின்னுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வேலையை நம்ம பண்ண போறோம். உலக ஜனங்களையே ஆசீர்வதிக்க வேலை பண்ண போறோம். அப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் நம்ம எப்படி அணுகுறோம்? ஸோ அந்த ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்திலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணதான் பெரிய விஷயம், உலகத்துக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்க போற அந்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்துக்கு நம்மள தேவன் கொண்டு போய் வைக்க முடியும் இல்லையா? ஏன் இந்த செலெக்ஷன் அவ்வளோ டஃபா போயிட்டு இருக்குது? ஏன் இன்னும் இது முடியல? சர்ச் கிளாஸ் ஏன் முடியலன்னு கேட்டா, நம்மளுடைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை டெவலப் பண்றதுக்கு தேவன் கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு டைம், கிருபையின் நேரம் இல்லையா? சோ இந்த டைம்ல தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டா, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை விதைச்சு பண்ணா நமக்குள்ள என்ன விளையும்? ஆவிக்குரிய விஷயங்களே, கிறிஸ்து மாதிரி குணலட்சணங்களே விளையும் நம்ம பாக்குறோம். நமக்கு இப்பவா அப்போஸ்தலர் 3:23 மட்டும் பைபிள் வாசிங்க சார். அப்போஸ்தலர் 3:23. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் தனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். நமக்கு இந்த டைம்ல விதைக்கணும், அறுக்கணும் இல்லைங்களா? நம்ம ராஜரிக ஆசாரிய கூட்டமா போய் பிளஸ் பண்ண போறோம். அங்க யாருக்கு விதைப்பு அறுப்பு இருக்கும்? உலக ஜனங்களுக்கு. அந்த டைம்ல அவங்க சரியா விதைக்கலனா அவங்க எங்க இருந்து நிர்மூலமாக்கப்படுவார்கள்? ஜனத்திலே இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவார்கள். சோ டைம் டியூரேஷன் இந்த மாதிரி இருக்கு. ஆவிக்குரிய காரியங்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? இப்ப கொஞ்ச நேரம் எப்படின்னு பார்த்தா ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்துக்கு போலாம். மண்ணு, விதை. இப்ப விதைக்கிறத பத்தின பார்த்துட்டு இருந்தோம். மண்ணு நார்மலான ஒரு மண்ணுல வச்சுக்கோங்களேன், மண்ணுல விதை விதைக்கப்படும் இல்லையா? விதைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, அது ஒரு லைட்டா அப்படியே கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும் போது நம்ம போட்ட விதையோட அந்த ஒரு செடி மட்டும்தான் வளருமா? கரெக்ட். என்ன வளரும்? யார் அது போட்டது? நம்ம நிலத்துல போடுற இந்த விதை, அது அதுவே விளையும். அது யாருமே போட வேண்டாம், அதுவாவே விளையுது இல்லையா? நம்ம பாக்குறோம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ இந்த விளையிற இந்த களை அந்த அந்த நிலத்துல போட்ட விதையோட எக்ஸாக்டான கனி வளரணும்னா இந்த களைய வளர விட்டா அது வளருமா? என்ன பண்ணும்? அந்த திராட்சை அந்த ஒரு தோட்டக்காரர் என்ன பண்ணுவாருன்னா அதை அப்படியே எடுத்து விட்டுருவார். அப்ப என்ன ஆகும்? எடுத்து விட்டா செடி எதுக்காக போட்டோமா? ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி செடி போட்டா அந்த தக்காளியோட அந்த பலன் கிடைக்கும் இல்லையா? இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுவே நம்ம ஸ்பிரிச்சுவலா கம்பேர் பண்ணி பாருங்களேன். நம்முடைய இருதயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த இருதயம் தான் இங்க நம்ம சொல்லப்பட்ட நிலம். இந்த நிலத்துல என்ன விதைக்கப்படுது? சத்திய வசனங்கள் விதைக்கப்படுது. சத்திய வசனம் விதைக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியோட கனிகளை வெளியே கொண்டு வரணும். இப்போ பரிசுத்த ஆவியின் கனிகள் வெளியே வராம கூடவே கலைகள் மாதிரி நமக்குள்ள என்ன விதைக்கப்படுது? மாம்சத்தின் கிரியைகள். கரெக்ட் சிஸ்டர். மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் கோவம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா? இதுவும் கூடவே சேர்ந்து வளருது. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஆதாமுடைய அந்த ஒரு விழுந்து போன சுபாவத்துல தான் இன்னுமே இருக்கும். மரிக்கிற வரைக்குமே அப்படிதான் அந்த சுபாவம் தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த சுபாவம் கூடவே சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும்.
அப்போ அங்க பார்த்த மாதிரி அங்க ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வெட்டுறாரு இல்லையா, அதுவும் நாம தான். அதை வெட்டி நம்ம கோவம் வளர்ந்தா யாரு வேற ஒருத்தர் வந்து நமக்கு சரி பண்ணுவாங்களா? இல்ல. அந்த கோவத்தை யார்தான் கண்ட்ரோல் பண்ணும்? அந்த பொறாமை யார்தான் எடுத்து போடணும்? நாம. அப்படி எடுத்து போட்டாதான் நமக்குள்ள அந்த வசனம் எதுக்காக விதைக்கப்பட்டுச்சோ அதனுடைய பலன் அப்பதான் நிறைவேறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு பாவத்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது டெய்லியும் நடக்கும். ஏன்னா இந்த விழுந்து போன சுபாவத்துல இந்த ஒரு ஹார்ட்ல, இந்த ஒரு மண்ணுல நமக்கு நிறைய விஷயங்கள் விதைக்கப்பட்டுதான் இருக்கும். அனுதின ஒரு சின்னதா ஒரு இன்புட் நம்ம கண்ணுல வாங்கினா கூட அது என்ன ஆயிருது, டக்குன்னு அது விதைக்கப்பட்டுருது. அப்ப விதைக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஒருவேளை அது அதிகமா விதைக்கப்பட்டே இருந்தா என்ன ஆகும்? வேத வசனத்தை விதைக்கப்பட்டதை விட இது ஜாஸ்தி விதைக்கப்பட்டுருச்சுன்னா கஷ்டம் இல்லையா? பிராக்டிக்கலாவே கஷ்டம் தானே. அப்ப இது என்ன பண்ணா அந்த கலையெல்லாம் எடுத்து 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 போகணும், அதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் இது வளர வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப நமக்கு வரக்கூடிய எல்லா சிந்தனைகள் எல்லா காரியங்களையும் வரப்பவே வெட்டி வெட்டி போடுறோம். டெய்லியும் நமக்கு இதுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்லியிருக்காருங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம போராடினா மட்டும்தான் தேவன் தன்னுடைய தெய்வீக வார்த்தையை நமக்குள்ள கொடுக்கும்போது அந்த வார்த்தைய நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனசு நம்மளுடைய இருதயமாகிய நிலம் கரெக்டா இருக்கும். அப்ப இது எடுத்து போட்டோம்னா அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். தேவன் சொன்ன விஷயங்களை இங்க கொண்டு வந்துடலாம். நமக்கு தெரியும் இல்லையா? மத்தேயு 13:22 அதோட வாசிருங்க. மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நிறைய பேர் இது ஃபீல் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா, பார்த்திருக்கலாம். சோ வசனம் வருதுதான் இல்லைன்னு சொல்ல, நம்ம வசனத்தை கேட்போம். நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல இதெல்லாம் டீல் பண்ணிருப்போம் இல்லைங்களா? வசனத்தை கேட்போம், கேட்கும் போது என்ன ஆகும், அது வாங்குவோம். பட் இந்த முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய, முள்ளுன்னா பாவம் சொல்லலாமா, இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது ரெண்டும் முள்ளு மாதிரி வசனத்தை கேட்கும் போதே நம்மளை நெருக்க ஆரம்பிச்சதுன்னா பாவம் நம்மளால என்ன பண்ண முடியும்? முள்ளு குத்துது, வலிக்குமா? அப்ப இந்த மாதிரி முள்ள குத்துதுன்னு விட்டுட்டே இருந்தா டோட்டலா அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி டோட்டலா கவர் பண்ணி மூடியே போட்டுரும். அப்போ டோட்டலா நம்மளுடைய நியூ கிரீச்சர் அப்படின்றது அழிஞ்சே போயிடும் இல்லைங்களா? இந்த முள்ளு செடியை வெட்டி போடணும். குத்துற இந்த முள்ளு செடியை வெட்டி போட்டா மட்டும்தான் நம்மளால கிறிஸ்துவின் குணலட்சணத்தை காமிக்க முடியும். அதனாலதான் அனுதினமும் நமக்கு போராட்டம் அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் இவ்வளவு பண்றோம்ல, இவ்வளவு பண்றதுனால நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டு, எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? சபையா மாறணும் இல்லைங்களா? சபையா மாறணும்ன்றதை விட வேற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? வேற மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். அது ஒரு வார்த்தை, அது கிறிஸ்துவிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு வார்த்தை. அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, அவர் நினைச்ச கனிகளை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வெல் டன். என்னோட பிள்ளை நம்மளை பார்த்து சொல்லுவார்னா, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்ன கொஞ்சத்துல உண்மையா இருந்தியா, இப்ப வா என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள, என்னோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதுதான். இதுக்கப்புறம் என்ன ஆகும், அது தானா அடுத்தடுத்து அவர் கொடுத்துருவாரு. பட் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். வெல் டன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா 2 பேதுருல நம்ம படிக்கிற மாதிரி 1:11 படிங்க. 2 பேதுரு 1:11 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் இல்லையா? அந்த ஒரு வார்த்தை நம்ம வாங்கிட்டோம்னா இதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு கொடுத்துருவாரு. நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம், என்ட்ரி இன்டு த கிங்டம் ஆஃப் காட். நினைச்சு பாருங்க, நம்ம இறந்த அந்த மறு பொழுதுல நம்ம கிறிஸ்துவ தரிசிச்சிட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு நொடிக்காக மட்டும்தானே நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்மளுடைய டெய்லி ஓட்டமும் அதை நோக்கி தான் இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம விட்டா கூட சாத்தான் ரெடியா இருக்கா நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு. விஜிலன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல, கவனம், ஜாக்கிரதை. இந்த கவனமும் ஜாக்கிரதையும் நம்ம கிட்ட குறைஞ்சிருச்சோ இல்ல இல்லாம போயிருச்சுனாலோ எப்ப வேணாலும் கர்ச்சிக்கிற சிங்கமா இருக்கிற சாத்தான் நம்மள தூக்கிட்டு போறதுக்கு அவனுக்கு பவர் இருக்கு. நம்ம கவனமா இருந்தா மட்டும்தான் இந்த
இந்த விஷயத்துல இருந்து நாம தப்பிக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டா தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம விதைக்கும் போது ஒரு தானிய கிடங்குல வச்சிருப்பாங்க ஸ்டோர் ஹவுஸ்ல. அங்க இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு வந்து விதைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இருதயமாகி இந்த ஒரு ஸ்டோர் ஹவுஸ்ல வசனத்தை விதைச்சிருந்தா என்ன, நம்ம வசனத்தை கொடுத்தா என்ன விதைப்போம், அதே வசனத்தை அதே வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகள், பாசமான வார்த்தைகளை தான் நம்ம விதைப்போம். ஒருவேளை தேக்கிடங்கள பொல்லாத வார்த்தைகள், அசுத்தங்கள் இருந்துச்சுன்னா எதை விதைப்போம் மத்தவங்க கிட்ட? அது எப்படி வெளிப்படும்? கோபம், பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி தான் வெளிப்படும். நம்ம எதை விதைக்கிறோம் மனசுக்குள்ள அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நாம தப்பா விதைக்கிறோம் அப்படின்னா நம்ம மாஸ்டர் நம்ம அப்ரூவ் பண்ண மாட்டார். நம்ம மாஸ்டர் நமக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டார். ஓகே வெல்டன் சொல்வாரா? சொல்லவே மாட்டார். அதனாலதான் மாம்சத்துக்கென்று விதைச்சோம்னா அழிவு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். Go to the flesh. நம்முடைய மாம்சத்துக்குன்னு விதைச்சிட்டோம் அப்படின்னா அழிவுதான் அப்படின்றத கன்ஃபார்மா சொல்லிடலாம். சரி, மாம்சத்துக்குன்னு விதைச்சிட்டோம் நான் சொல்றோம்ல, அது எப்ப பண்றோம்? சரி, வேற மாதிரி கேக்குறேன். அதை வந்து எந்த டைம்ல இருந்து பண்ண ஆரம்பிக்கிறோம்? யாரோ சொன்னீங்க, யாருங்க? உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு இதை பத்தி தெரியுமா? ஏன்னா நம்ம ஃபிளஷ்ல தான் இருப்போம், அதுக்கு தான் சோறு போட்டு வளர்த்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கான்சிக்ரேஷன் எப்ப பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த டைமுக்கு அப்புறத்துல இருந்து தான் நமக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு புது சிருஷ்டி இருக்கும், ஏற்கனவே இருந்த மாம்சமும் இருக்கும். புது சிருஷ்டிக்கு ஒர்க் பண்றேன், தேவனே உமக்காக நான் கான்சிக்ரேட் பண்றேன், உமக்காக நான் எல்லாத்தையும் செய்யறேன்ட்டு வந்துட்டு திரும்பியும் பழைய மாதிரியே நம்ம மாம்சத்துக்குன்னு விதைச்சிட்டு இருந்தோம்னா தான் வந்து நமக்கு தேவையில்லாத அன்பிராஃபிட்டபிள் சீட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற பிரயோஜனம் இல்லாத விதை. இந்த விதை தான் பிரயோஜனம் இல்லாதது. நம்ம கான்சிக்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு நமக்கு பிரயோஜனம் உள்ள விதை எதுன்னு கேட்டா நம்ம வசனங்கள். பட் பிரயோஜனம் இல்லாத விதை அப்படின்னு கேட்டா எல்லா தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறது தான் பிரயோஜனம் இல்லாத விதை. இந்த பிரயோஜனம் இல்லாத விதை தான் நம்ம ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்ல பார்க்கலாம். அகைன் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் ஏதாவது டிவியோ இல்ல நியூஸோ பாத்துக்கிறேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னா அதே தான் தலை கூட வேண்டாம், மூக்கு. எதோட மூக்கு? கழுதையோட மூக்கு நுழைக்கிற மாதிரி. தலை உடம்பெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பட் கழுதை எப்ப தன்னுடைய மூக்க நுழைக்க பாக்குதோ அது மூக்க நுழைக்கும் போதே என்ன பண்ணிடணும், கெட்ட விட்டுன்னு சொல்லி அதை வெளியே துரத்தியே விட்டுறணும். சும்மா சொல்லிட்டு இருந்து பரவாயில்ல அப்படின்னு நம்ம என்டர்டெயின் பண்றோம்னு வைங்களேன், நம்மளுடைய பழைய போவாங்கல்ல டேஞ்சர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து நிச்சயமாவே அதுக்கு அடிப்படை. ஏன்னா நமக்கு எதுல அதிகமான வருஷங்கள் பழகி இருக்கோம், இது பிராக்டிக்கலான விஷயம், நம்ம எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். எதுல அதிகமா பழகி இருக்கோம்? பழைய சுபாவங்கள்ல. அப்ப புதிய சுபாவங்கள் உள்ள வர்றதுன்றது ஒரு குழந்தை மாதிரி இருக்கும், அது வளரணும். அது வளரும் போது தான் முள்ளு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெருக்குது. ஸோ ஒரு டைம் மட்டும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பரவாயில்ல நம்ம விடுறோம் பாத்தீங்களா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையோட பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாவே ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம். நம்ம நிறைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஒருவேளை அதெல்லாம் உணர்த்தப்பட்டு சொல்றது வந்து இன்னும் ரொம்ப பின்னாடின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். நம்மளுடைய வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்றது டைம் மட்டும் இல்ல, நம்முடைய பொருளா இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒண்ணு அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறமா நம்ம விடுறோம்னு வைங்களேன். சரி, பின்னாடி ஃபீல் பண்றோம், ஐயோ நம்ம விட்டோமே, இதெல்லாம் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். லிஸ்ட் எடுத்து பார்த்தோம், இதெல்லாம் விட்டோம், இப்ப இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்ப அந்த டைம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னவா இருக்கும்னு கேட்டா சபை வாய்ப்பா இருக்குமா? ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நம்ம வீணடிச்சிட்டோம். அப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேன் தான் கிடைக்கும், ஆவிக்குரிய நிலை தான் கிடைக்கும். பட் ஆவிக்குரிய நிலையில ஒரு கீழான நிலைமை எதுனா கடல் கூட்டம் அப்படின்ற ஒரு நிலைமை. மேல கே பிளேனுக்கு நம்ம போக முடியாது, எல் பிளேன்ல கூட நம்மளோட கதை முடிஞ்சிடும், அங்கேயே நின்றுவோம் இல்லைங்களா? இப்ப நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமும் நமக்கு ஆபத்துன்றத நம்ம டெய்லி நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நம்ம அந்த டைமுக்கு. இப்போ ஒரு வேளை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போனே வச்சுக்கலாமே, இதுதான் மிகப்பெரிய டூல். இப்பெல்லாம் இந்த போனு அப்படின்றது வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்து
பிரயோஜனம் உள்ள ஏதாவது ஒரு ஆர்டிகிள்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஓகே. பட் தேவையில்லாத அன்ப்ராஃபிட்டபிள் சீடுக்கு நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமே அந்த கழுதை மூக்க நுழைக்குதுன்றது நம்ம உணர்ந்துட்டு அந்த டைமே நம்ம எடுத்து போட்டோன்னு வைங்களேன், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்து போட்டோன்னு வைங்களேன், அப்ப நமக்கு அந்த எதுக்காக நான் அந்த நேரத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், படிக்கிறதுக்கா இருக்கலாம், மெடிடேட் பண்றதுக்கா இருக்கலாம், அந்த விஷயத்த நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செய்வோமே, செய்யறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம பழக்கிட்டோம்னா கண்டிப்பாவே நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் நமக்குள்ளே உணரலாம். ஸோ ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? எப்படி பார்க்கலாம்னா, நமக்குள்ளேயே நம்ம எக்லிஷியால ஒரு சகோதரர் வந்து பயங்கரமா கத்துறாரு எக்லிஷியால. அது எப்படி ஆகுதுன்னா, அவர் மத்தவங்க எப்படி வந்து ஜெனரஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, அவன் பிரதர் ஏதோ டயர்டா இருக்காரு, பிரதர் ஏதோ அப்செட்டா இருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுறோம் சரிங்களேன். அவரு இன்னைக்கு கத்துறாரு, நாளைக்கு மீட்டிங்ல வந்து நாளைக்கும் கத்துறாரு. இதே மாதிரி அவருடைய பழக்கம் போகுதுன்னு வைங்களேன், அது ஒரு ஸ்டைல், இது யூனிக் ஸ்டைல் நினைச்சுக்கிறாரு. நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விட்டாருன்னு வைங்களேன், அதை பார்த்துட்டு ஓ இப்படிதான் பண்ணும் போல இருக்குன்னு மத்தவங்களும் இவரை பார்த்து ஃபாலோ பண்ணி அந்த எக்லிஷியாவே ஒரு சார்ஜ் எடுக்கிற அளவுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தா, அந்த ஒரு கொஞ்சமா நுழைஞ்ச அந்த கழுதையின் மூக்கு மாதிரி கொஞ்சமா நுழைஞ்சது, அதை விட்டு 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 என்ன ஆகுது, யாருமே அவர் எதிர்த்து எதுவுமே சொல்லலன்னு வைங்களேன், இது தப்பு பேர் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையா சொல்லலன்னு வைங்களேன், அது என்ன ஆகும், அவரு அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவாரு, இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு மத்தவங்களும் என்ன பண்ண அவர் ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு பெரிய ஒரு பயங்கரத்துக்கு வழிவகுத்துரும். டோட்டலா இது என்ன பண்ணிரும்னு கேட்டா, எக்லிஷியாக்குள்ள என்ன ஆயிடும், கலவரங்கள், பிரிவினைகள் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். சோ இதுக்கு மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. ஏதோ ஒரு சின்னதா வருது அப்படின்னு நமக்குள்ள ஃபீல் ஆகுதுனாலே அப்படியே அதை கட் பண்ணி போடணும். இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு சகோதரி வந்து மீட்டிங்ஸை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அவங்களால வர முடியல, நியாயமான ரீசனாவே வச்சுக்கலாமே, நியாயமான ரீசன் அவங்களால வர முடியல. சரி, அவங்க வர முடியலன்னா வேற ஆப்ஷன் என்ன இருக்கு, அதே நாள்ல எப்படி அது கேட்கலாம், ஜூம் இருக்கு. இப்ப நமக்கு பெரிய ஒரு டூல் வந்துருச்சு, ஃபேஸ்புக், ஜூம், யூடியூப் எல்லாம் இருக்கு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. டே 1 அடுத்த வாரம் மறுபடியும் அவங்களால வர முடியல. அவங்க அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த முயற்சின்றது முதல் நாள் எடுத்ததை விட 2வது நாள் என்ன ஆயிருக்கும்னு கேட்டா அது கம்மியா இருக்கும். ஜூம் இருக்குல்ல, பரவாயில்ல நம்ம அதுலயே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மீட்டிங்ஸை மிஸ் பண்ணி என்ன ஆகும்னா, ஏன் சிஸ்டர் மீட்டிங் வரல அப்படின்னு கேட்டா, ஜூம் இருக்குல்ல அதில் பார்த்துட்டு இருக்கேன், வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்ட்டா பேசக்கூடிய ரொம்ப ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட் வர ஆரம்பிச்சிடும். இது எங்க வந்து கரெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டா, முதல் வாரத்துல இல்ல, முதல் வாரம் ரீசனபிள் ஓகே, 2வது வாரம் இதே போதுன்னா எங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் என்ன பண்ணிருக்கணும், நம்மளால ஏன் போக முடியல, நம்ம ஜூம் மட்டும் பார்த்துட்டு இருந்துடலாமா, எதுக்காக சபை கூடுதல், அங்க வந்தாதான் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். நம்ம புது சிஷி வளர்றதுக்கான எல்லா ஜூம்லயே உட்காந்தா சப்ஜெக்ட் கிடைக்கும், பட் வேற எதையுமே நம்ம பார்க்க முடியாது. சும்மா சொல்லியிருப்பாரா அப்போஸ்தலன் பவுல் வந்து மாதிரி சபை கூடுதலை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம மூவ் பண்ணும்போது மீட்டிங்ஸை மிஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளால அந்த சபை வாய்ப்பு அப்படின்றத எடுக்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எக்லிஷியாக்கு வரோம், பட் எக்லிஷியாக்குள்ள உட்கார்றது இல்லை, வேற வேலைகள்ன்ட்டு மீட்டிங் எதையும் அட்டன் பண்ணாம இங்க வந்துட்டு வெளியே இருந்துடுறது, இல்ல பாப்பசாவே வெளியே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கிறாங்க. வேற கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கதான் இருப்போம் ஆனா இங்க இருக்க மாட்டோம். அது எப்படி இருக்க முடியும், மைண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்போது என்ன இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டிராமா சீரிஸ் மாதிரி ஆயிடும். எப்படின்னா, நம்ம இங்க வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட்ல உட்காந்துருப்போம். ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன, இங்க இல்லாம வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறது. வேற ஏதாவது யோசிப்போமா, இந்த வாரம் அது யோசிக்கிறோம், யாருக்கும் தெரிய போறது இல்ல. அடுத்த வாரமும் வந்து அதே மாதிரி என்ன வரும், பழக்கம் வரும். போன வாரம் என்ன யோசிச்சோம், அங்கிருந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி அப்படியே அடுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இது என்னது, நம்ம எக்லிஷால இருக்கிறோன்றது பேரா, நம்ம எக்லிஷாக்கு வரோம் அப்படின்றது விஷயம் இல்ல. வந்து தேவனுடைய வார்த்தைகளை அவர் சொன்ன மாதிரியே நம்ம ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசு வந்து ஹார்ட் வந்து எப்பவுமே தயாரா இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் எக்லிஷால வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு சகோதரர் தன்னுடைய கருத்துக்களை ஒரு பிசினஸ் மீட்டிங்ல சொல்றாருன்னு வைப்போம். அந்த கருத்துகள் ஒரு ஒன் வே கருத்து மாதிரியே இருக்குன்னு வைங்க. அவர் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. மற்றவர்கள் வந்து இந்த
இந்த மாதிரி ஆகாது அப்படின்னு தாழ்மையா எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த பிரதர் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும்? அந்த பிரதர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா பாக்குற எல்லாத்துக்கிட்டையும் கோவப்படுவாரு, நான் சொல்றதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. பட் எதுக்கு சொல்றாங்கன்னு அவரால புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய செல்ஃப் அங்க தொடப்பட்டிருக்கும். கழுதையோட மூக்கு கழுத்து தலை எல்லாமே உள்ள வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவரால் எடுத்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கலான சிச்சுவேஷன் நம்ம டீல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஒரு நுழைக்கிற அந்த மூக்கை அப்படியே எடுத்து வெளியே போட்டுறணும். வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த சகோதரி ஒரு சகோதரன் வச்சுப்போம். ஒரு சகோதரர் பாக்குறாரு, இன்னொரு சகோதரருக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. என்ன வாய்ப்புகள்னா, மன்னாவை இவருக்கே படிக்க கொடுக்குறாங்களே, இவருக்கே ஜெபம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் பார்த்து பொறாமப்படுறாரு. அது என்னவா மாறிடுதுன்னா பொறாமையா கன்வெர்ட் ஆயிருது. யார் மேல பொறாம வரும்? அந்த ஒரு பர்டிகுலர் சகோதரர் மேல வரும், அவருக்கு கொடுத்த சகோதரர் மேல வரும், இந்த மாதிரிலாம் வருதா? அப்ப அது தொடர்ந்து என்ன ஆகும்? அது யாருக்கும் காமிக்கவே மாட்டாரு. அப்புறம் அது எப்படி ஆகும்? வளர்ந்து 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 பெரிய ஒரு இது பிளவா வந்துடும் நம்ம பாக்குறோம். அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த மாதிரி இந்த கழுதியோட மூக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விட்டு பிராக்டிக்கலா டீல் பண்ற நிறைய விஷயங்களை நம்ம இதுல பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்து பார்ப்போம். ஃபினான்ஷியலா நமக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு சேலரி வருதுன்னு வைங்களேன். நமக்கு சேலரி வந்துட்டு இருக்கப்ப அந்த சேலரி நிறைய வரப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்னு கேட்டா, எக்லீசியாக்கு வந்துட்டு இருப்போம். வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம செட்டில் ஆகிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கலாம், அப்புறமா போய்க்கலாம் எக்லீசியாக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? தேவனுக்கு தானே கொடுக்க போறோம், சேர்த்து வச்சுட்டு கொடுப்போம். எவ்வளோ பெரிய ஒரு வஞ்சனை பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. நமக்கு இருக்கக்கூடிய பணத்தை அப்பப்பவே தேவனுக்கு கொடுக்கறது தான் தேவனுக்கு பிரியமே தவிர, மொத்தமா சேர்த்து வச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு கொடுக்கறதுல சபை வாய்ப்பு முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அந்த ஒரு தாட், அந்த ஒரு சிந்தனை, அவருக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் எப்படிப்பட்டதான ஒரு விஷயம் இல்லையா? சரியே இல்லை. அது என்னவா மாறிடும் கேட்டா, அந்த பணத்து மேல ஆசை வந்து அப்படியே உலக பிரகாரமான காரியத்துக்கு கொஞ்சமா அதை நகுத்தி கூட்டிட்டு போயிடும். எப்படி அந்த கொல்லன் டோட்டலா அடிச்சு வெளியே துரத்தப்பட்டாரோ அந்த கழுதையினால இதேதான் நடக்கும். இந்த பணம், இந்த ஆசை, இதெல்லாம் என்ன பண்ணிடும்னா, சிஷ்யாக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி, சொல்லாவே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி டோட்டலா நம்ம புது சிருஷ்டியை அடிச்சு நமக்கு உட்கார வச்சிரும் அப்படின்னு பாக்குறோம். மறுபடியும் இதே வசனம் தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இல்ல தேவனுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அவர் என்ன ஒரு வார்னிங் இங்க கொடுக்கிறாருன்னா, தேவனை நம்ம வஞ்சிக்க முடியுமா நம்மளுடைய செயல்னால? நம்மளுடைய சகோதர சகோதரிகளை தேவனை முடியாது. நமக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். இது ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனமா எப்பவுமே ஒரு மனதில் வச்சுட்டு இருக்க வேண்டிய விஷயம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதே தான் அறுப்போம். நம்ம கான்சிக்ரேஷன் சொல்றோம்ல, அர்ப்பணிப்பு. ஆக்சுவலா அந்த அர்ப்பணிப்பு அப்படின்றது ஜஸ்ட் நம்ம தேவன்ட்ட அர்ப்பணிச்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்றது இல்ல. அது எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும்னா, அந்த கான்சிக்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கான்சிக்ரேஷன் மூலமா நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பவர், மறுரூபமாக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு பாத்தீங்களா? அந்த வல்லமை நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்முடைய எல்லா நடத்தையிலையும் அதை காமிக்கணும். திரும்பியும் சொல்றேன், கான்சிக்ரேஷன் அப்படின்னா வெறுமனே நம்ம பேப்டிசம் எடுத்துட்டோன்றது மட்டும் இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இது எப்படின்னா, நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்குது, கிடைச்சிருச்சு அப்படின்றத நம்முடைய நடத்தையில ரொம்ப உற்சாகமா வெளியே காமிக்கணும். எப்படி எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எப்படின்னா, ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை பத்தி தப்பா பேசுறாங்க, ஈவில் ஸ்பீக்கிங் அப்படின்னு. அந்த தப்பா பேசின சகோதரி பேசிட்டு இருக்காங்க இன்னொருத்தட்ட. யாரை பத்தி தப்பா பேசினாங்களோ அந்த சகோதரி, இவங்களை எக்ஸ்னு வச்சுக்கலாம், அவங்கள வைன்னு வச்சுக்கலாம். அந்த சகோதரி வை இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப தாழ்மையா அத எந்த ரியாக்ஷனும் காமிக்காம அதை தாழ்மையா அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன்.
அந்த சகோதரி எக்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு தாட் வரும்னா, அவங்களுடைய நற்பெயரை கெடுக்கணும் அப்படின்னு ஈவல் ஸ்பீக்கிங் பண்றாங்கன்னு வைங்களேன். அவங்க நற்பெயரை கெட்டு போகுது அப்படின்னா அங்க விளைவு யாருக்கு தான் அப்படின்னா அந்த பேசுற சகோதரிக்கு தான். ஏன்னா சகோதரி வை என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க கேரக்டரை பியூட்டிஃபுல்லா காமிச்சிட்டாங்க. தனக்குள்ள அந்த பவர் இருக்குது, தன்னை அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தாழ்மையா இருந்து காமிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. பட் ஃபெயில் ஆனது யாருன்னா தப்பா பேசின சகோதரி ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த சுயத்தை ஜெயம் கொள்ளுதல் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல 2வது பாயிண்ட் என்ன சொல்லுது, உன் நன்மைகளை தீமையாய் பேசும்போது சப்போர்ட் பண்ணுங்க. உன் நன்மைகளை தீமையாய் பேசும்போது நீ முறுமுறுக்காமலோ தளிப்படையாமலோ இருந்தாயானால் இதுவே சுயத்தை ஜெயம் கொள்ளுதல் ஆகும். அப்போ இந்த மாதிரி நமக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு பேட் டாக் வருது, ஈவில் ஸ்பீக்கிங் வருது அப்படின்றப்ப அதை வந்து நம்ம முறுமுறுக்காம தளிப்படையாம இருந்துட்டோம் அப்படின்னா, என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறாங்க நம்மளும் தாழ்மையா இருக்கும், எவ்வளவு நேரம் தாழ்மையா இருக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு லிமிட் நம்ம வச்சுக்க கூடாது. தொடர்ந்து 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 அதுல இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை தெரியாது அந்த பேசுற சகோதரியே இவங்களை பார்த்துட்டு என்னடா இது இந்த சகோதரி இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமா இருக்காதா? அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு அன்புக்குரிய சகோதரர். நம்ம கேரக்டர் நம்ம காமிக்க 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 தான் இந்த மாதிரி புது சிருஷ்டி டெவலப் ஆகும், கனிகள் மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பாக்குறோம். நம்ம ஜஸ்ட் நேம் சேக்கு நம்ம ஒரு புது சிருஷ்டி அப்படின்ற நம்ம பெயர் அளவுக்கு மட்டும் மாத்திக்கிட்டோம். பைபிள் நம்ம முன்னாடி வந்து பெயர் சபையில இருந்தோம், இப்ப பைபிள் ஸ்டூடெண்ட் ஆயிட்டோம், ஒரு புது சிருஷ்டி ஆயிட்டோம் அப்படின்ற அந்த பேர் மட்டும் நமக்கு போதுமா? அந்த பேர் அப்படின்றது தான் ஜஸ்ட் அது விதைக்கிறது. பட் அதுல மட்டும் இருந்துட்டு மத்த எல்லாத்தையும் வந்து மாம்சத்துக்கு ஏதோ விதைச்சிட்டு இருந்தோம்னா அந்த பேர் மாத்தினதுக்கு நமக்கு வந்து ரிவார்டு இல்ல. எதுக்கு தெரியுமா ரிவார்டு? அந்த பிளஷ மாத்திரம் பாத்தீங்களா, தப்பானதே விதைச்சிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, பேரை மட்டும் மாத்திட்டு அதுக்குதான் ரிவார்டு கிடைக்கும். என்ன ரிவார்டு கிடைக்கும்? அதுக்கு அழிவு, கரப்ஷன் அப்படின்னா பைபிள்ல அழிவு அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்ன அழிவு அப்படின்னா நித்திய அழிவு. டோட்டலா அந்த கேரக்டரே வேஸ்டா போயிடும், அந்த புது சிருஷ்டியே என்ன ஆயிடும், டோட்டலா அழிஞ்சு போயிடும். அப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம வழி வகுத்துட்டோம் அப்படின்னா முடியாது, அழிவு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்த செகண்ட் பிளெஸிங் அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவனை யாருமே வஞ்சிக்க முடியாது. நாம நம்மளே வஞ்சிக்கலாம், மற்றவங்கள வஞ்சனை செய்யலாம், எக்ஸெப்ஷன். தேவனை வஞ்சிக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு ஆனா பலன் இருக்கு. நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான பலன் தான், நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம நல்லது செஞ்சா நல்லதுக்கான பலன், அவ்வளவுதான். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார், நமக்கு நல்லாவே தெரியும். அவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அளிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கார். நம்ம கரெக்டா அவர் சொன்ன வார்த்தையின்படியே நம்ம மனசுல என்ன விதைச்சோம், அந்த ஸ்கிரிப்சர் விதைச்சோம் இல்லையா, அதன்படியே நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா ஒரு நித்திய ஜீவனை கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் கொடுப்பேன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. கே பிளேன், அந்த கே பிளேனுக்கு கொண்டு போய் அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்தானம் இல்லைங்களா, தேவனையும் இயேசு கிறிஸ்துவும் கூட அவரோட மாதிரியே அதே ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு லாக்கியம் இல்லைங்களா, டிவைன் ஃபேமிலி, அவங்களுடைய கேரக்டர்ஸ் அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு தரேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதுவே இப்படி எல்லாம் இல்லாம இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தோம்னா கன்ஃபார்ம் எதுதான் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு, அழிவு, டிஸ்ட்ரக்ஷன். நம்ம மட்டும் நம்மளுடைய மாம்சத்துக்கு எதிராக போராடாம, மாம்சம் தானே பரவாயில்லன்னு நம்மளுடைய ஆசைக்கு அந்த விருப்பத்துக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா தேவனால ஹெல்ப் பண்ண முடியுமா? தேவன் ஹெல்ப் பண்ணுவார் எப்படின்னா வார்த்தைகளை கொடுப்பார். இன்னொரு சகோதரன் மூலமா, இன்னொரு சகோதரி மூலமா, பிரதர் நீங்க இப்படி போறீங்க, இது தவறா இருக்கு, கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனோ சகோதரியோ தாழ்மையா அவன் சொல்லும் போது அந்த நேரத்துல வந்து நம்ம நெகட்டிவா ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா அது அந்த சகோதரனையோ சகோதரியோ அவமதிக்கிறது இல்ல, யார அவமதிக்கிறது? தேவனை அவமதிக்கிறது. அப்ப தேவனை ரிப்பீட்டடா அவரை இன்சல்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்? கடைசியில அவராலேயே ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா. அவர் இன்சல்ட் ஆனாலுமே ஸ்டில் அவர் நமக்காக என்ன பண்ணுவாரு? வெயிட் பண்ணுவார். அவரோட கேரக்டர் எக்ஸலண்டான கேரக்டர், அது வந்து அடிச்சுக்கவே முடியாது இல்லைங்களா. ஸ்டில் வெயிட் பண்ணுவார். ஒரு லிமிட் வரைக்கும் தான் பாப்பாரு இல்லையா, எல்லாருக்கும் ஒரு லிமிட் வச்சிருப்பார். அந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னா அவராலேயே ஹெல்ப் பண்ண முடியாது. முடிவு மரணம், செகண்ட் டெத் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த பூமியில வாழ்றதுக்கான ஒரு என்ன சொல்றது, எந்த தகுதியுமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமா அழிவுக்கு கொண்டு போற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ
நம்ம ஃபிளஷ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஃபிளஷ் அதாவது மாம்சம் பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாம்சத்துக்கு நம்ம ஏதாவது கேர் கொடுக்கணுமா? மாம்சத்துக்கு நம்ம ஏதாவது கேர் கொடுக்கணுமா? கேர் கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? கொடுக்க கூடாதுன்னு வருது, கொடுக்கணும்னு வருது. நம்ம இதை பத்தி டீட்டெயிலா இப்ப இன்னைக்கு வரை பார்க்க போறோம். ஸோ சில கேர் நமக்கு நம்மளுடைய சரீரத்துக்கு மாம்சத்துக்கு தேவையா இருக்குது. ஆமா இருக்குது. எந்த மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டா, நல்லா துணி போடணுமா, நம்ம ட்ரெஸ் போடணும், நல்லா சாப்பிடணும், நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம மாம்சத்துக்கு என்ன அத்தியாவசிய தேவைகள். ஒருவேளை எனக்கு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ், அதாவது நல்ல ட்ரெஸ்ன்றதை விட எனக்கு ட்ரெஸ் வேண்டாம், எனக்கு ஃபுட்டு வேண்டாம், நான் ஒரு நல்ல இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னா நம்மளுடைய சரீரம் நல்லா வளருமா? ஏன் சரீரத்துக்கு சில கேர் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த சரீரமாகிய அந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? அப்ப சரீரத்துக்கு கேர் வேணுமா வேண்டாமா? ஸோ இதுலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்கணும். நம்ம இவ்வளவு நேரம் எதை பத்தி பார்த்திருந்தோம்? மாம்சத்துக்கு வச்சான்னு ஃபிளஷ்க்கு ஆப்போசிட்டா பார்த்திருந்தோம் இல்லையா? பட் இப்ப கொஞ்சம் வேறு பிரிச்சு பார்க்கணும். நம்ம மாம்சத்துக்குன்னு சில செய்யணும் தான், பட் அது எப்படி போயிடக்கூடாதுன்னா, அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு விக்கிரகமா ஆயிடக்கூடாது. ஒரு ஃபுட்டு மேல அதிகமான ஒரு கிரேவிங்ஸ் வருது, அது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு வருதுன்னு வைங்களேன். ஒரு ட்ரெஸ் இருக்கு, சூப்பரான ட்ரெஸ் இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கிறோம்னு வைங்களேன். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு மீறின நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்ப என்ன பண்ணிடுவோம்? மாம்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதாயிடும். தேவையான விஷயங்களை வச்சுட்டு மத்ததுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா நோ நோ கேக்குதுன்னு வைங்களேன். ஏதாவது ஒண்ணு நோ, அந்த கொல்லன் சொன்ன மாதிரி சிம்பிளா கெட் அவுட்னு சொல்லிட்டு இருந்தா அது நம்மளை கெட் அவுட் ஆக்கிரும். நோன்றது ஸ்ட்ராங்கா சொல்லணும். இந்த விஷயத்துக்கு ஒரு லிமிட்டை தாண்டி போதா, நம்மளுடைய டிசையர்ஸ் ஆஃப் த ஃபிளஷ் என்ன சொல்ற, மாம்சத்துக்குரிய அந்த மாம்சத்துக்குரிய ஆசைகள் நமக்கு தேவைக்கும் மீறி போதா, அப்ப என்ன சொல்லணும் நம்ம கண்டிப்பா அப்படின்னா நோ. இத சகோதரர் ஒரு ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கொடுத்திருக்கிறார், அதை கொஞ்சம் படிக்கலாம். படிங்க சார். உனக்கு எது நல்லது என்று நான் நினைக்கிறேனோ அதையே உனக்கு கொடுப்பேன். உன்னை நான் இப்போதே அழித்துவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் உனது சேவை எனக்கு தேவைப்படுகிறது. எது உனது? யார் சொல்ற மாதிரி இருக்குது? யார்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு? புது சிருஷ்டி பழைய சிருஷ்டி கிட்ட, இந்த சரீரத்துக்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. உன்னோட சேவை தேவைப்படுது. படிங்க. ஆனால் நான் சுயத்தை வெறுத்தலை பயிற்சி செய்ய வேண்டும். ஆனாலும் நானு சுயத்தை வெறுத்தல பயிற்சி செய்யணும். சேவை எனக்கு தேவைதான், ஆனா நான் சுயத்தையும் வெறுக்கணும். தொடர்ந்து படிங்க. என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போது உனது ஆசை நிறைவேறாது, ஏனென்றால் அது உனக்கு உண்மையாகவே தேவையில்லை. எனினும் பின்னர் அது உனக்கு தேவையாக இருக்கிறது என்று நான் எண்ணினால், நீ நல்லவனாக கீழ்ப்படிந்தவனாக இருந்தால் அப்பொழுது அதை உனக்கு கொடுக்கலாம். எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? கான்வர்சேஷன், ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் பிளஸுக்கும் ஸ்பிரிட்டுக்கும். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் தருவேன். சிம்பிளா சொல்ல போனா நம்மளுடைய பிளஸுக்கு நியூ கிரீச்சர் அப்படின்றது மாஸ்டரா இருக்கணும். அதை போட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை அடிச்சு நொறுக்கி அதை நமக்கு கீழ்ப்படிய பண்ணுமே தவிர, மாம்சத்தை எலும்ப வச்சிட்டோம்னா அதை நம்மள அடிச்சு நொறுக்கிறோம். ஸோ என்ன தேவையோ அதுக்கு சரியான டைம்ல கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியும் தானே? தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் மாம்சம் ஒவ்வொரு தடவையும் மாம்சம் கேட்டே தான் இருக்கும், அதோட கூக்குரல் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். பட் அதுக்குன்னு எல்லா டைமும் அதுக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தா நம்ம கிறிஸ்துவுக்கு எப்ப சர்வ் பண்றது? புரியுதுங்களா? ஸோ அதுதான் நமக்கு என்ன வேணுமோ, அதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கரெக்டா அந்த நேரத்துல நம்ம கொடுப்போம். அது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றது இந்த ஒரு விஷயத்துல. இப்ப செல்ஃப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, செல்ஃப் ஸ்பிரிட் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம கூட இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, கலாத்தியர் 6:10 படிங்க. கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இந்த நன்மை செய்யறதே அப்படின்றது என்னன்னா தேவனுடைய ஒரு குவாலிட்டி இல்லைங்களா? அதை தான் நம்ம கிட்ட ரிப்பீட் பண்ண சொல்றாரு.
நாம நன்மை செய்ய செய்யதான் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு நன்மை செய்வாங்க. நாம எதை விதைக்கிறோமோ அதையா இருப்போம். அது வேற வேற கோணங்கள்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ ஒருவேளை நம்ம அன்பு சகோதர சகோதரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம முதல்ல போய் யார்தான் உதவி செய்யணும்? நாம தான் உதவி செய்யணும். இதே வேற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அன்பு சகோதரனோ சகோதரியோ ஏதோ ஒரு தவறுல விழுந்துட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னு. அந்த அன்பு சகோதரனையோ சகோதரியோ இந்த பக்கம் இருக்கிற சகோதரனோ சகோதரியோ எப்படி ட்ரீட் பண்ண கூடாதுன்னா, ஏதோ தப்பு செஞ்சுட்ட சகோதரனோ அந்த சகோதரியோ ஏர்பிளேன்ல இருக்கிற மாதிரியும், நாம கிறிஸ்துவா ஆயிட்டு அவங்கள பாக்குற மாதிரியும், ஒரு மேல கீழன்ற நிலைமையில பார்க்க கூடாது. தேவன் கிளியரா சொல்லியிருக்கார், நம்ம பாவத்தை தான் வெறுக்கணும், யாரை வெறுக்க கூடாது? பாவியை வெறுக்க கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு மனசு நமக்கு வரணும். அவரை பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டார், ஆமா அந்த பிரதருக்கு இப்ப பாவம் செஞ்சிருக்கிறார், நாளைக்கு நம்ம செய்யலாம், கரெக்டா? இப்ப நல்லா இருக்கும், நாளைக்கு எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு அவருக்கு அந்த சூழ்நிலை வந்துருச்சு, நாளைக்கு அந்த சூழ்நிலை நமக்கு வராத மாதிரி பாத்துக்கணுமே தவிர, ஒருவேளை அந்த சூழ்நிலை நமக்கு வருதுன்னு வைங்களேன், நம்மளை யாருமே கனிவா ட்ரீட் பண்ணலன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்போம்ல அந்த டைம்ல, யாராவது நம்ம கிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேச மாட்டாங்களே, எல்லாருமே போறாங்களே, வருமா வராதா? அப்ப அதே தானே மத்தவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும் அந்த டைம்ல? ஒரு கனிவான மனநிலை, தேவனுடைய ஜட்மெண்ட்டே அந்த இடத்துல செய்யணும் தான். பட் இருந்தாலும் அந்த பாவி, அந்த ஒரு பாவின்னு சொல்றது வந்து அந்த சகோதரன் வந்து செஞ்ச பாவத்தை வெறுத்தரணும், அவரை வெறுத்தரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம கவனம் செலுத்தணும்னு வைங்களேன். சகோதரர் ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள் கொடுத்திருக்காரு. we should learn to think humbly of ourselves. எந்த நேரத்திலுமே ஒரு சகோதரனை விட நம்ம மேல நம்ம நினைச்சிட முடியுமா? எப்பவுமே ஒரு சகோதரனுக்கு எப்பவுமே நம்ம ஒரு ஊழியக்காரர் தான் நம்ம படிச்சிருக்கோம், எப்பவுமே நம்மளை நாமளே ஹம்பிளா நினைச்சுக்கணும். we are really nothing when compared with that perfect. ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பரிபூர்ணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம நத்திங். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம உண்மைதானே, அது கம்பேர் பண்ணும்போது நம்ம நத்திங். அவர் ஸ்டாண்டிங் வித் த லார்ட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் பர்ஃபெக்ஷன். எவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு பாருங்க. நம்ம தேவன் முன்னாடி நிக்கிறது ஹியூமன் பர்ஃபெக்ஷனாலயா? நம்ம இப்ப நிக்கிறோம் இல்லையா, அது ஹியூமன் பர்ஃபெக்ஷனாலயா? இல்ல. எதனாலன்னா ப்ராப்பர் வில்ஸ், குட் இன்டென்ஷன்ஸ், ஃபுல்லி கான்சிக்ரேட்டட் ஹார்ட்ஸ். இது எல்லாமே எதை சம்பந்தப்பட்டதுன்னா ஸ்பிரிட், ஆவிக்குரிய விஷயத்தை சம்பந்தப்பட்டது, மாம்சத்தை சம்பந்தப்பட்டது இல்ல, ஹியூமன் பர்ஃபெக்ஷன் இல்ல. எதெல்லாம் சம்பந்தப்பட்டதுன்னா ப்ராப்பர் வில், ஒரு சரியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, the wills, நம்மளுடைய விருப்பம், ஆசை, குட் இன்டென்ஷன்ஸ், நல்ல நோக்கங்கள், ஃபுல்லி கான்சிக்ரேட்டட் ஹார்ட்ஸ், முழுமையா அர்ப்பணிக்கப்பட்ட இருதயங்கள். இது மூலமா மட்டும்தான் இப்ப நம்ம யார் முன்னாடி நிக்கிறோம்னா தேவன் முன்னாடி நிக்கிறோம். நம்ம இது உணர்ந்திருக்கோமா? ஹியூமன் பர்ஃபெக்ஷன் கிடையாது நம்ம கிட்ட. அப்போ தேவன் இந்த ஒரு 3 விஷயத்தை பார்த்து நம்மளை நிறுத்துறாருன்னா, அப்ப இந்த 3 விஷயத்தை எப்படி எதிர்பார்ப்பார்? பர்ஃபெக்டா எதிர்பார்ப்பார் இல்லையா? இதுல நம்ம பர்ஃபெக்ஷன் காமிக்க முடியுமா? அநேக பாடங்களை நம்ம பார்த்திருப்போம். நம்முடைய சிந்தனையில பர்ஃபெக்ஷன் காமிக்க முடியுமா? நல்ல நோக்கத்தை 100% காமிக்க முடியுமா? முடியாதா? முடியும். நல்ல நோக்கத்தை 100% காமிக்கலாம், அது வெளியே வரும்போது தான் பர்ஃபெக்டா வராது, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ தேவன் முன்னாடி நம்ம நிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம சரியா நம்ம பயன்படுத்துறவர்களா இருக்கிறோம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, டைமண்ட் கட் டைமண்ட். ஒரு வைரத்தாலதான் செதுக்கணும் இல்லையா, அடிக்கணும், எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ இந்த டைமண்ட் யாரு? புது கேள்வியே இல்ல, நாம தான் இல்லையா? இந்த டைமண்ட் நாம தான். இந்த டைமண்ட் இப்ப நம்ம அப்படின்றதுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒருத்தர் தவறு செய்தாலோ இல்ல ஒருத்தர் லைட்டா வழி விலகி போனாலோ இன்னொரு டைமண்ட் தானே வந்து சரி பண்ண முடியும். அந்த நேரத்துல நமக்கு எப்படி நமக்கு சுயம் வெளியே வருது? நீங்க எப்படி இப்படி சொல்லலாம், நீங்க எப்படி இப்படி சொல்லலாம், அது எப்படி அவர் என்ன பார்த்து சொல்லலாம் இன்னொருத்தர் சொல்றது? அவரும் ஒரு டைமண்ட் தானே. அப்ப அவரை நம்ம டைமண்டா பார்க்கல அப்படின்னு தானே அர்த்தம். அவர் டைமண்டே இல்லைன்னு சொல்றோம். அவர் டைமண்ட் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அவர் ஒரு புது சிஸ்டியே இல்ல அப்படின்னு நம்மளே டிக்ளேர் பண்ணிடுறோம் இல்லையா? ரொம்ப ரொம்ப வஞ்சனைக்குள்ளாக நம்ம போயிடுவோம். நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம தப்பு பண்ணா யார் கரெக்ஷன் பண்ணுவாங்க? நம்ம தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தாழ்மையான மனநிலையில் அணுகும் போது தான் அந்த பக்கம் இருக்கிறவங்களும் அது தாழ்மையா கனிவா அதை ரிசீவ் பண்ணிட்டு உடனே சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி சினாரியோ யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். டைமண்ட் கட் டைமண்ட் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம இங்க பாக்குறோம். நம்மளோட கேரக்டர் அப்படின்றது
டைமண்ட் மாதிரியே ஸ்ட்ராங்கா ஆயிட்டே இருக்கணும். இந்த மீன் டைம் ஆயிட்டே இருக்கும்போது தான் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பெரிய பெரிய குணலட்சணம் என்னன்னு கேட்டா, மற்றவங்க கிட்ட பரிவு காமிக்கிறது, சிம்பத்தட்டிக்கா இருக்கிறது. நம்ம சிம்பத்தட்டிக் ப்ரீஸ்ட் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, பரிதவிக்கக்கூடிய ஆசாரியர்களா இருக்க போறோம். அந்த மாதிரி இருக்கணும்னா அங்க போய் டைரக்டா பண்ண போறோமா? எங்க பழகணும்? அத சபையில பழகணும். அப்படி சபையில பழகும் போதுதான் தேவன் எதிர்பார்த்த குணலட்சணம் அங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அது இங்கே நமக்கு கல்டிவேட் ஆகும். அது மட்டும் எதிர்பார்க்கல, மற்ற சகோதர சகோதரிகளை நம்ம அப்ரிஷியேட் பண்ண பழகணும். அப்ரிஷியேட்னு என்ன அர்த்தம்? பாராட்டுறது. ஒருத்தர்கிட்ட நல்ல குணலட்சணம் இருக்குன்னு வைங்களேன், சே இந்த பிரதர்கிட்ட அவங்க கிட்டயே சொல்லுங்க, நம்ம சொல்லலாம் இல்லையா, அவங்க கிட்ட என்ன அழகான ஒரு குணலட்சணம், ரொம்ப சூப்பரா இருக்கு, இது நான் ரொம்ப அட்மையர் பண்றேன் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு பாராட்டு. அந்த சகோதரி கிட்ட அவங்களுடைய அந்த கான்சிக்ரேஷன்ல ஒரு ஃபிக்ஸிட்டி இருக்கு பாருங்க, அதாவது ஒரு நிலைத்தன்மை இருக்கு பாருங்க, அது சான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அவங்கள பார்த்து. அது அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா பாராட்டலாம். ஸோ இந்த அப்ரிசியேஷன் அப்படின்றத ஒவ்வொரு சக அங்கங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணோம்னா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தியான ஒரு சரௌண்டிங்கா இருக்கும்னு நம்ம பாக்குறோம். எப்பவுமே தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ நம்ம கிட்ட அதை தான் நம்ம திருப்பி நம்ம செய்யணும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம், தேவன் நம்மளை, அதாவது சர்ச் கிளாஸை செலக்ட் பண்றாருல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சில குவாலிட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியும் இல்லையா. அதுல ஒரு வசனம் 9ஆம் வசனம் படிங்க. 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். யாரு சமாதானம் யார் பண்ணுவா? நாம பண்ணணும் இல்லையா. சமாதானம் நம்ம பண்றதுனால நம்ம பாக்கியவான்களா இருப்போம். அவங்க தான் தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குணலட்சணங்கள் நமக்கு இருக்குதான் நம்ம தேவனுடைய புத்திரர் நம்ம ப்ரூவ் பண்றோம் டெய்லியும் ப்ரூவ் பண்ணுவோம் எல்லார்கிட்டையும். ஸோ நம்ம டெய்லி அணுகக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா, நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டே டு டே கான்வர்சேஷன் வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள்ல இப்ப நமக்கும் மற்றவங்களுக்கும் அதுல ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு வரும்போது, ப்ரிஃபரன்ஸ்னா முன்னுரிமை அப்படின்னு வரும்போது, எது யாரோட ப்ரிஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரே ஒரு கிரைட்டீரியா தான். அதுல பிரின்சிபிள், அதாவது கொள்கை, தேவன் சார்ந்த கொள்கை அதுல ஈடுபட்டு இருக்கு அப்படின்னா அப்ப ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொள்கைக்கு தான் கொடுக்கணும். ஒருவேளை அதெல்லாம் இல்ல, ஜென்ரலான ஒரு டாக் இருக்கு, அந்த இடத்துல ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்ல இப்படிதான் அப்படின்னு நம்ம போகும்போது அந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு விட்டு கொடுத்து போறதுல எந்த தப்புமே இல்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? சமாதானம் பண்றோம். இல்ல என்னோட தான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிரிவினைய வளர்க்குறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இதுக்கெல்லாம் நமக்கு தேவன் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குறாரு இல்லைங்களா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியா நம்ம இந்த மாதிரியான காரியங்கள்ல தேவனுடைய ஞானத்தை கொண்டு நம்ம செயல்படுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையை அவர் சேர்த்தே கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு அனுபவங்கள் மூலமா தான் வருது. எந்த விஷயத்த எடுத்துக்கணும், எந்த விஷயத்த எடுத்துக்கூடாது, யார் சொல்றத கேட்கணும், யார் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு காரியங்கள் நமக்கு தேவனுடைய அந்த தெய்வீக ஞானத்திலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இன்னொரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் இப்ப பார்த்த மாதிரிதான், நம்ம ஒருத்தர் சொல்றாங்க அது வேண்டாம் அப்படின்றாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரிஃபரன்ஸ் விட்டு கொடுத்து போறதுல எந்த தப்புமே இல்லை. நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரர்களா இருக்கிற நம்மளுடைய தலையாய கடமை ஒரு சபைக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய தலையாய கடமை என்னன்னு கேட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தேவனுடைய அவர் கொடுத்த ஹோலி ஸ்பிரிட் மூலமா வர அந்த கனிகள் இருக்கு இல்லையா, அதை ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோட்னா எப்படி சொல்லலாம்னா, வளர்க்கறதுக்கு உதவி செய்யணும். ஒருத்தர்கிட்ட அந்த கனிகள் வளர்றதுக்கு நாம ஒரு உதவியா இருக்கணும், இன்னொருத்தர் அது கனிகள் வளர்றதுக்கு இன்னொருத்தர் உதவியா இருப்பார். ஸோ இது ஒவ்வொருத்தருக்குரிய ஒரு கடமை அப்படின்னு நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்திருக்க ஒரு பெரிய பெரிய கடமை இது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி கடமையை செய்ய போயிட்டு என் மேலதான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, இந்த விஷயத்த நான் செய்யலைன்னா யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. எப்படி இது புரிஞ்சுக்கலாம்னா, அந்த மிஸ்டேக் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்காம
நாம அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவாயிடும்னா தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை ஒண்ணுமே இல்லாம போயிடும். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் செய்வார், அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்குவார் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாம நம்ம மேலதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நம்ம தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு பயங்கர போராடி நமக்கும் சமாதானம் இல்லாம போயிடும், மற்றவங்களுக்கும் சமாதானம் இல்லாம போயிடும். ஸோ தேவன் மேல வச்சிருக்க விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, தேவன் இந்த ஒரு ஸ்கிரிப்சர்ல இப்படி சொல்லியிருக்காரா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்தை இப்படி இப்படி டீல் பண்ணும் அப்படின்னு வேதவசனம் நமக்கு இருக்கு. அந்த விஷயத்த அப்படி எப்படி டீல் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம். அதுக்குள்ள நுழைஞ்சு இன்னும் டீப்பா போய் இல்ல இன்னும் ஜாஸ்தியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும்? சமாதானம் சீர்கேடு அங்க வரும் நம்ம பாக்குறோம். இது மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவரோட ஒரு கஷ்டமான வேலையும் கூட. என்னன்னு கேட்டா, ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதே சமயத்துல டோட்டலா கட் பண்ணணும். இது கஷ்டம் தான், இருந்தாலும் தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவு நமக்கு இருக்கிறதுனால அதிகமா நமக்கு அதுல வளர்றதுக்கு பலன் தருவார். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றது முக்கியம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால். நம்ம நன்மை செய்யணும், ஆனா நன்மை செஞ்சு நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையேன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்ப பிரயோஜனம் இல்லைனாலும் நமக்கு யார் ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை யார் கொடுப்பா? சகோதரர் கொடுப்பாரா? சகோதரி கொடுப்பாங்களா? தேவன் கொடுப்பார். அப்ப தேவன் அவருடைய காலத்துக்கு நம்ம வெயிட் பண்ணா மட்டும்தான் அது கிடைக்குமே தவிர, இந்த டைம்ல எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாமளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அந்த தளர்ந்து போகாமல் இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனை விட்டுட்டு அவ்வளவுதான் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்காண்டோம்னா என்ன ஆகும்? தேவனுக்கு இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. யார் வஞ்சிக்கப்பட்டுறாங்க? அந்த ஒரு பர்டிகுலர் சகோதரனோ சகோதரியோ தான். சோ நன்மை செய்யணும், நன்மை செய்யறதுல தளர்ந்து போகாம இருந்தா அழகா சொல்லுது பாருங்க, ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்ப அந்த ஏற்ற காலம் அந்த வர வரைக்கும் நமக்கு என்ன? ஒரு பிராக்டிஸ், ஒரு டெஸ்ட், நமக்கான சோதனைகள் எல்லாமே இந்த டைம்ல வரும் நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பட் நம்ம முடிக்கிறோம் பாத்தீங்களா ஒரு விஷயம், அந்த விஷயத்துல எப்படி ஒரு தளராம இருந்து கடைசி வரைக்கும் இருந்து நமக்கு ஒண்ணு கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு அழியாமைக்குரிய ஒரு சரீரம். அந்த சரீரம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? பொறுமையா ஓடக்கடவும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா சொல்லியிருக்காரு இல்லையா? பொறுமையோடு ஓடக்கடவும். ஆனா எப்படி ஓடணும்? தளராம ஓடணும், பொறுமையா ஓடணும் என்ற கூடாது. இந்த மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கும் போது தான் இந்த ஒரு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு சரீரம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு துன்பம் இருக்கா? கஷ்டம், சோதனை, பிளஸுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் சண்டை, அவரை பகைக்கணும் இவரை பகைக்கணும், ஏதாவது இருக்குமா? இந்த பாடி நம்ம தரிச்சிட்டோம்னா எதுவுமே இல்லை. நித்தியத்துக்கும் சந்தோஷம், நித்தியத்துக்கும் ஆசீர்வாதம், நித்தியத்துக்கும் இந்த உலக ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனை பார்க்கலாம், கிறிஸ்துவை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சந்தோஷத்துக்காகவும் சமாதானத்துக்காகவும் தான் நம்ம ஓடிட்டு இருக்கோன்ற நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு விதைச்சிருக்கோமோ அதுக்கு தான் அறுப்போம். 2 கொரிந்தியர் 9:6 2 கொரிந்தியர் 9:6 சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைத்துகள்னா கம்மியா நமக்கு குவாலிட்டி காட்டணும்னா சிறுக ஒரு வாய்ப்பு, பெருசா விதைச்சோம்னா பெரிய வாய்ப்பு. யோபு இத பத்தி சொல்லியிருக்காரு. யோபு 4:8 யோபு 4:8 நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீ வினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, தீவினை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அப்ப நமக்கு இது ஒரு காசுனா நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கலாத்தியர் 6:10 நம்ம நன்மை செய்யணும். அப்படி செய்யும் போது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏன் நம்ம நன்மை செய்ய சொல்றாரு அப்படின்னா, தேவனோட குவாலிட்டி அது, தேவனுடைய குணலட்சணமே அதுதான். அவர் எதையாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். அப்ப நம்ம நன்மை செய்ய செய்ய யாரை எக்ஸாக்டா பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம்னா, தேவன், கிறிஸ்து, இவங்களை நம்ம பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இப்ப கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம், நாம தெரியணுமா கிறிஸ்து தெரியணுமா? இப்ப நம்மள போட்டோ நம்மளுடைய பிக்சரை மிரர்ல பாக்குறோம் இல்லையா? அப்ப நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்து அப்படின்னு நம்மளை பார்க்க முடியுதா? ஒரு கேள்வி. பார்க்க முடியறது இல்லை அதிகமான டைம்ல. பட் பார்க்கணும். நம்ம அதுக்கான ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். பார்க்கவே முடியாதுன்னு இல்ல, நம்ம அதுக்கான ஒரு ப்ராசஸ்ல இருக்கோம். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பார்க்க தான் போறோம், அதுலயும் நிலைக்க தான் போறோம். சோ அந்த விஷயத்த நம்ம விட்டுறலாம்.
எதுல கவனம் செலுத்தணும்னா நம்மளுடைய இந்த உலகத்திற்குரிய காரியங்களை டோட்டலா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அதிகமான கான்சென்ட்ரேஷன் கொடுத்து அவருடைய வசனங்களை நம்ம மனசுக்குள்ள விதைச்சு அதோட கனிகளா வெளியே வருது பாத்தீங்களா, இதுல நம்ம கவனம் செலுத்த 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 நடுவில் இந்த மூக்க நுழைக்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, எது கழுத, அது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி 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 விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்மளும் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது நிச்சயமா நமக்கு தெரியும். கண்டிப்பா இல்லைன்னா கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம ஒரு பாலத்தை கடந்து தான் வந்திருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய பாலங்களை கடந்து வந்திருக்கோம். எப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணதுல இருந்தே கூட எடுத்துக்கலாம், நிறைய பாலங்கள், ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். அதான் அப்படி பாலம்னு நான் சொல்றோம். அப்படி கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்ம கிராஸ் பண்ணி வந்தாலும் பாலம், அது எல்லாத்தையும் எரிக்கிறதா. இப்ப இந்த பாலம் எரிஞ்சிருச்சு, திரும்பி போக முடியுமா? அப்ப அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம கடந்து வந்துட்டோம், நம்ம விட்டுட்டு வந்துட்ட காரியத்தை பின்னாடி திரும்பி மறுபடியும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு கால எடுத்து வச்சோன்னா என்ன ஆயிடுவோம்? விழுந்துருவோம் கீழே. ஏன்னா அது பாலம் இல்லையா, டோட்டலா விழுந்துருவோம். விழுந்துட்டோம்னா திருப்பி அதை ரெஸ்கியூ பண்றது கஷ்டமாயிரும். கான்சிக்ரேஷனே அப்படிதான், எரிச்சிட்ட மாதிரி. அது இல்லை, இனிமே நம்ம வாழ்க்கையில அது கிடையாது. நம்ம முன்னாடி தான் செல்லுமே தவிர எந்த நேரத்திலும் திரும்பி மட்டும் பாத்திரக்கூடாது. லிவிங் த காஸ்பல் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். லிவிங் த காஸ்பல்னா சத்தியத்தின்படி நடக்கிறது அப்படின்றது, வாழ்றது அப்படின்றது ஒரு முழு நேர வேலை நமக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுல எந்த டைமும் நம்ம பார்ட் டைமா நம்ம சைட்ல போயிட்டு கழுத மாதிரி பார்ட் டைமா நம்ம எதையும் என்டர்டைன்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம போறோம் அப்படின்னா இந்த ஃபுல் டைம் ஜாபம் பண்ணலன்னு தான் அர்த்தம். நடுவில் போறோம், பாக்குறோம், டக்குன்னு தோணுதா, என்ன பண்ணிடணும், ஆன் த ஸ்பாட்ல அதை வெட்டி போட்டுட்டு கழுதியை தூக்கி வெளியே போட்டு கதை அடைச்சிட்டு உள்ள வந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஸ்டடியில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த அந்த கேரக்டர், தேவன் எதிர்பார்த்த அந்த கேரக்டர் நம்ம கிடைக்கும்னு நம்ம பாக்குறோம். ஸோ ஃபைனலா கழுதை உள்ளே வர அனுமதிக்க கூடாது. Do not let the donkey in. அன்புக்குரிய சகோதர தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து முன்னெடுத்தவராக. இந்த வாய்ப்புக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இதை கூறிக்கொண்டு தேவன் நாமும் கிறிஸ்துவும் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினால் இன்றைய தினத்திலும் கூட கழுதை உள்ளே வர அனுமதிக்க கூடாது என்ற தலைப்பிலே ஒரு பாடத்தை கேட்க தேவன் கிருபை செய்தபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, நான் பாடத்தின் தலைப்பு என்ன என்று சகோதரத்தை கேட்டவுடனே சகோதரர் சொன்னார் கழுதை உள்ள வர அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னோன்னே நான் முதல்ல பயந்து போயிட்டேன். ஏன்னா நான் ஒரு பாடம் ஏற்கனவே கேட்டிருக்கேன், கழுதைன்ற ஒரு பாடம். அதில் கழுதைன்னா நம்ம தான், நம்மளே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லி முதல்ல யோசித்தேன். சரி, இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு பாடத்தை கேட்ட பிறகுதான் தெரிய வருது அது ஒரு கதை. கழுதை என்பது வேற ஒன்றுமல்ல, பழைய சுவாபம், நம்முடைய பழைய மனுஷிய சுவாபங்களை பற்றி தான் அவர் உண்மையாக எடுத்திருந்தாரு. ஆகையால் அன்புக்குரிய சகோதரி ஏற்கனவே கேட்ட பாடங்கள் தான். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோக வாய்ப்பையும் நித்திய ஜீவனையும் அறியாமையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இங்கே வந்திருக்கும் போது நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கோம், சகோதர சகோதரிகளாக இருக்கோம். கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார், நாமெல்லாம் சரீரமாக இருக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் நாம் மற்ற சகோதர சகோதரிகளை பற்றி தீமை பேசுகிறதோ அவர்களை பற்றி அவதூறு பேசுவதோ எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நம்மை நாமே பேசிக்கொள்ளும். நாம் இங்கே வந்திருக்கதே பரலோகத்துக்கு போறதுக்கு தான். அந்த முயற்சியை எடுக்கிறத விட்டு விட்டு நாம் மற்றவர்களை எதுக்கு பார்க்கணும்? அப்ப நம்ம கண்ணாடியில் போய் பார்க்கும்போது நம்முடைய முகம் இயேசு கிறிஸ்து மாதிரி தெரிய வேண்டும். அதுவும் இல்லாமல் கழுதை மாதிரி தெரிச்சுன்னா எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பார்த்தோம்னா நமக்கு மற்ற சபையார் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது பேர் சபையெல்லாம் என்னென்ன வேணுமோ சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம எதற்காக வந்திருக்கிறோம்? நம்ம
ஆவியில வளர்ச்சி அடைந்து கனி கொடுக்கக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக. அதை விட்டுட்டு நாம் ஏன் மற்றவர்களுக்கு அதை எடுத்து விவகாரங்களில் தலையிட வேண்டும்? நாம் நம்மை பார்த்து நம்முடைய கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போட்டு நாம பரலோகத்துக்கு போற வாய்ப்பை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய சகோதர சகோதரிலும் பரலோகத்துக்கு போற எண்ணத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய மற்றவர்களை பற்றி தீமை பேசுவது மிகப்பெரிய மோசமான காரியம் என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கு நாம் செவி கொடுக்கவும் கூடாது, அப்படி பேசவும் கூடாது. முதல்ல சொன்னவன ஸ்டாப்னு சொன்னார்ல, நோன்னு சொல்லியிருக்கு. கெட் அவுட் கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துருன்றாரு. ஒரேடியா ஸ்டாப்னு சொல்லி நோன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு கட் பண்ணி போட்டுறணும். இல்லாட்டி நாமும் சேர்ந்து கலையாகி போய் பின்பு நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதவர்களாக போய்விடுவோம் அன்புக்குரிய சகோதரர். எனவே இன்றைய தினத்தில் கூட நம்முடைய இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் ஜோசுவா அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும். இப்பொழுதும் நம்ம இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 102 விசுவாசியின் காதில் பட என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விசுவாசியின் காதில் பட இயேசுவின் நாமம் இருப்பாயவர் செவியில் துணி இனிப்பாகுது பாசம். விசுவாசியின் காதில் பட இயேசுவின் நாமம் இருப்பாயவர் செவியில் துணி இனிப்பாகுது பாசம். ஆத்துமாவை பசியாற்றும் மனவதுவே முசிப்பாருகையிலை தோற்கெல்லாம் ஊற்றும் அந்த பெயரே. பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மனவதுவே முசிப்பாருகையிலை தோற்கெல்லாம் ஊற்றும் அந்த பெயரே. விசுவாசியின் காதில் பட இயேசுவின் நாமம் இருப்பாயவர் செவியில் துணி இனிப்பாகுது பாசம். அது நீக்கி சுகமாக்கி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியில் போகும். துயரை அது நீக்கி சுகமாக்கி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியில் போகும்.
விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் திருப்பாயவர் செவியில் துணி இனிப்பாகுது பாசம். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும். விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் திருப்பாயவர் செவியில் துணி இனிப்பாகுது பாசம். இல்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. எல்லை இல்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும். எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் திருப்பாயவர் செவியில் துணி இனிப்பாகுது பாசம். ஆண்டவரின் ஜீவனின் மார்க்கமே முடிவே. இந்நாள் வரும் துதியை நிறைவேற்றிக் கொள்ளும் தேவி. இந்நாள்வரின் ஜீவனின் மார்க்கமே முடிவே. இந்நாள் வரும் துதியை நிறைவேற்றிக் கொள்ளும் தேவி. விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் திருப்பாயவர் செவியில் துணி இனிப்பாகுது பாசம். இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்மை நிறைவு ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். நாம் எல்லோரும் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்க கடவோம். யோசனையில் பெரியவரும் செயல்களில் மகத்துவம் உள்ளவரும் ஆலோசனையில் ஆச்சரியமானவருமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்க பரிசுத்த பிதாவே, உமக்கும் உடைய பரிசுத்த பிள்ளையும் எங்களுக்காய் அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. அப்பா பிதாவே, தகுதி இல்லாதவர்களாய் அந்த காலத்தில் இருந்த எங்களையும் கூட
உடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து பிரியமானவர்களுக்குள் எங்களை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கிருபையும் வசனத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்து இருக்கிறீரே, அதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. அந்த வகையில கூட இந்த காலை நேரத்திலே இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாய் கூடி ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கிருபையும் உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் கூட இருந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த ஆராதனையில கூட தேவதூதை கொடுத்த தேவதூதனை கர்த்தாவே நீ எடுத்து பயன்படுத்தியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமை அவருக்கு தந்தருளும்படியாய் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தெய்வமே. கழுதை உள்ளே வர அனுமதிக்க கூடாது என்ற தலைப்பிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நாங்கள் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்களாய் இராமல் ஆவிக்கென்று விதைத்து நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே. அந்த வகையிலே ஆண்டவரே, நாங்கள் விதைக்கிற அந்த வகையிலே கூட நாங்கள் எங்களுடைய வழிகளிலே களைகளையும் முள்ளுகளையும் நாங்கள் பார்க்கும்போது அவற்றையெல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு தேவநீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையாயோட வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. பல நேரங்களிலே தேவனே, நாங்கள் பலவிதமான காரியங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளே நாங்கள் அனுமதித்து விடுகிறோம் என்பதை நாங்கள் இன்றைய நாளை உணர்ந்து கொண்டோம். தேவனே, அவற்றையெல்லாம் எதிர்க்கக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாய் இந்த பழைய மனுஷனை நாங்கள் பழைய மனுஷனுடைய செய்கைகளையும் அவனுடைய காரியங்களையும் நாங்கள் களைந்து போட்டு தேவனே, நாங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை எப்பொழுதும் நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் காணப்படும்படியாகவும் நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையிலும் சிலுவையிலே அறைந்தவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாகவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இப்படியாக எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் ஜெயம் கொண்டு தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த குணலட்சணங்களை நாங்கள் காண்பிக்கிறவர்களாய் எப்பொழுதும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டியல்லுங்க தெய்வமே. இப்படியாக எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு உம்மோடு நாங்கள் செய்து கொண்ட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு மரணவறிந்த உண்மையுள்ளவர்களாய் இருந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட்டத்தை ஓடும்படியாக வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துங்க தெய்வமே. எங்களுக்கு மாத்திரமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கிற விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஓட்டத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் நீங்க தந்து வழிநடத்தும்படியாய் இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தேவனே. தேவனே, இந்த ஜெபங்களை எல்லாம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் எங்கள் ரட்சிப்பின் அதிபதியும் ஜீவாதிபதியுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் புண்ணிய நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.